அனைவருக்கும் வணக்கம். அகில இந்திய சித்த வைத்திய சங்க பொதுச் செயலாளர் கருணாமூர்த்தி என்னுடைய பெயர். பாரம்பரிய அகில இந்திய சித்த வைத்திய சங்க சார்பாக இன்னைக்கு ஒரு முக்கிய செய்தியை நம்மளுடைய ஊடகங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் தெரியப்படுத்துகிறோம். இந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முக்கியமான செய்தி. பார்த்தோம்னா ஒரு 35 ஆண்டு காலமாக எங்களுடைய வாழ்வாதார போராட்டமான ஒரு செய்தி இது. ஏன்னா இன்னும் வரைக்கும் நாங்கள் போராடிக்கிட்டு தான் இருக்கோம். தமிழகத்தில் பார்த்தோம்னா பரம்பரை சித்த வைத்தியம், இந்த சித்த வைத்தியம் என்பது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு, மற்ற எந்த ஸ்டேட்லையும் கிடையாது. மற்ற ஸ்டேட்லாம் பார்த்தோம்னா ஆயுர்வேதாவாக இருக்கும். தமிழகத்தில் பார்த்தோம்னா நம்மளுடைய சித்தர்கள் வம்சத்தில் வந்தவங்க நாங்கள் எல்லாருமே மூதாதையர்கள்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டு காலமாக சித்த மருத்துவத்தை பார்த்து வந்துட்டு இருக்கோம். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா படிப்பதற்கான பட்டதாரிகளுடைய காலேஜில் ஓப்பன் பண்ணாங்க. 92 வரைக்கும் அவங்கள வச்சு பல சர்டிஃபிகேட்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 92 பார்த்தீங்கன்னா தரவே இல்லை. அந்த சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா இஎஸ்எம்பி என்ற சான்றிதழை மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மா அவர்கள் 1992 வழங்கினாங்க. அதன் பின்பு இதுநாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான சான்றிதழும் எந்த அரசாங்கமும் வழங்கவில்லை. மத்திய அரசாங்கமாகட்டும் மாநில அரசாங்கமாகட்டும் ரெண்டுமே வழங்கவே இல்லை எங்களுக்கு. நாங்கள் அதனால நீண்ட நாள் கோரிக்கையாக போராடிட்டு வந்தோம். போராட்டிட்டு வந்தோடைய விதிப்பயனாக நிறைய போராட்டங்கள், கொஞ்சம் நெஞ்சமல்ல எல்லா இயக்கங்களும் போராடிட்டு தான் இருக்கிறாங்க தமிழகத்தில். எங்களுடைய போராட்டத்துக்கு எந்த அரசாங்கம் தலை சாய்க்கவே இல்லை. நாங்கள் தலை சாய்க்காதனால இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இந்த சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கலந்து ஆலோசித்தோம். எங்களுடைய ஓட்டுகள்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒரு 20,000 குடும்பங்கள் இருக்கிறோம். இந்த 20,000 குடும்பங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டு ஆலோசித்தோம். அந்த ஆலோசனை பேரில் பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு முடிவெடுத்தல எங்களுக்கு யார் இஎஸ்எம்பி சான்றிதழ் தராங்களோ எலிஸ்மெண்ட், அதாவது பரம்பரை சித்த வைத்தியர்கள் கிராமப்புறங்களிலும் நகரங்களிலும் பார்ப்பதற்கான ஒரு சான்று கேட்குறோம். எங்களுக்கு ஒரு சான்று தான் வேணுன்றோம். அந்த சான்று யாரு தராங்கன்னு கேட்டு எந்த அரசாங்கம் தருதோ அவங்களை ஆதரவு தெரிவிக்கலான்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்து அதன் பின்பு போன மாதம் 4ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் பார்த்தோம். அவங்கள பார்த்து கேட்கும்போது இந்தமாரி நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சோம் அவங்கள்ட்ட. இந்தமாரி எங்களுக்கு இஎஸ்எம்பி சான்று தந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்க, இதை பரிசீலித்து நான் உங்களை தருவதற்காக ஏற்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதனுடைய விளக்கத்தை சொன்னோம். 1992 மறைந்த முதல்வர் கொடுத்தாங்க. அதன் பின்பு இது யாரும் தரவே இல்லை எங்களுக்கு, அதனால வரைக்கும் இது கிடப்பில் தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னு கேட்கும்போது நாங்கள் லெட்டர்ட்டாக பண்ணி அடித்து கோரிக்கையாக வச்சு கொடுத்தோம். அந்த கோரிக்கையை அவங்க படித்து பார்த்துட்டு இதை நான் பரிசீலனை பண்ணி இந்த அரசாங்கம் நாங்கள் வந்த உடனே உங்களுக்கு செய்து தரும்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, எங்களுடைய கோரிக்கை இந்த ஒரு கோரிக்கை தான், இஎஸ்எம்பி சான்றிதழ் நலவாரியம் கேட்குறோம். நாங்கள் நலவாரியம் எங்களுக்கு வேணும். ஏன்னா ஏதாவது ஒரு எல்லாத்துக்கும் நலவாரியம் இருக்குது. இன்னைக்கு பரம்பரை சித்தவத்திற்கு நலவாரியமே இல்லை. அந்த நலவாரியம் கேட்குறோம். அது மட்டும் இல்லாமல் மறைந்து அதாவது பல்வேறு மூலிகைகள் இன்னைக்கு அழிஞ்சிக்கிட்டு வருது. அந்த அழிஞ்சிக்கிட்டு வர மூலிகை பண்ணை வைப்பதற்கு எங்களுக்கு உதவ சொல்கிறோம். அதாவது லோனு ஏதாவது ஒரு தரிசு நிலங்கள்லாம் கவர்மெண்ட் மூலியமாக இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அந்த நிலத்தை நாங்கள் பயிர் செய்து சித்த மருத்துவத்தை மீண்டும் மீண்டும் வளர்த்து கொண்டு வருவோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் அரிய வகை மூலிகைகளை பாதுகாத்து வந்தால்தான் வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஒரு சிறப்பான இந்த சித்த மருத்துவத்தை வளர்க்க முடியும். இன்னைக்கு கொரோனா காலம் வந்துச்சு, பெருந்தொற்று காலத்தில். அப்போ பார்த்தோம்னா நம்மளுடைய கபசுர குடிநீரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ எவ்வளோ பேர்களை காப்பாற்றுச்சு உயிர்களை. அதுக்கு முக்கிய காரணம் அப்போ தான் சித்தாவே வெளில தெரிஞ்சுது எல்லாருக்குமே. இந்த சித்த மருத்துவத்தில் எல்லா நோய்க்கும் மருந்து இருக்கு, நோய்க்கு இல்லாத மருந்தே கிடையாது. அப்பேற்பட்ட சித்த மருத்துவம் இதை ரொம்ப அறிவுபூர்வமாக செய்யக்கூடிய கிராமப்புற வைத்தியர்கள். அந்த கிராமப்புற வைத்தியர்களை எங்களை யாரும் கண்டுக்கிறதும் கிடையாது. எந்த அரசாங்கமும் எங்களை கண்டுக்கல, அப்படியே விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாளுடைய நாளில் குறைஞ்சிக்கிட்டே வராங்க. இது யாருக்கு நஷ்டம்னு கேட்டிங்கன்னா அரசாங்கத்துக்கோ மற்றவங்களும் கிடையாது, நம்மளுடைய தமிழக மக்களுக்கும் உலகத்தில் ஒரு அத்தனை மக்கள் தான் நஷ்டம். ஏன்னா இன்னைக்கு அரிய வகை மூலிகைகளை கொண்டு இன்னைக்கு வைத்தியம் பார்ப்பால வல்லமை பொருந்தி வருகிறான்னு கேட்டினா பரம்பரை சித்த வைத்தியர்கள். அதுக்காக தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம், எங்களை எப்படியாவது ஒரு வாழ்வாதாரத்தை மீட்டு கொடுங்க, எங்களுடைய சான்றிதழை திருப்பி கொடுங்க, இஎஸ்எம்பி நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த இஎஸ்எம்பி சான்றை திருப்பி கொடுங்கன்னு கேட்குறோம். எங்களுக்கு தந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதை இந்த அதிமுக அரசு கூட்டணியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு இஎஸ்எம்பி சான்றை நாங்கள் தரத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் அதனால என்ன செஞ்சுருக்கோம், முடிவு அதிமுக அரசுக்கு ஆதரவு தெரிவிக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து அதனால இந்த 2026 தேர்தலில் அதிமுக அரசு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்.
எங்களுடைய தமிழகத்துல பாத்தீங்கன்னா எங்க இயக்கத்துல பாத்தீங்கன்னா சித்த மருத்துவர்கள் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம மூலிகை விவசாயம் செய்யறவங்க இருக்காங்க, நாட்டு மருந்து கடைக்காரங்க இருக்காங்க. இவெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்ம 10 லட்சம் பேரா வருவோம். 10 லட்சம் பேர் இருக்கும். எங்களுக்கு உதவுவதற்கு 10 லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க. பொதுமக்கள் இருக்காங்க, நீங்க இருக்கீங்க. என்ன சித்த மருத்துவம் அன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்து வருதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அன்னைக்கு அப்படி இருக்கும்போது எங்க எல்லாருமே ஆதரவு தான். இந்த 10 லட்சம் வாக்கினை வந்து எங்களுக்கு இந்த சான்று வழங்கி கொடுக்கும் போது நாங்க அதை அண்ணாத்திரோட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு வழங்க தயாரா இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா சார், நிறைய இடத்துல நடக்கிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து தாழ்வு மனப்பான்மை தான். அது பாத்தீங்கன்னா தாழ்வு மனப்பான்மை தான். நம்மளுடைய சித்த வைத்தியர்கள் பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய வியாதியா இருந்தாலும் சிறிய முறையில மருத்துவத்தை கொடுத்து ஒரு 5 லட்சம் ரூபாய் உள்ளதை ஒரு சாதாரண ஒரு 5000 முடிச்சிருவாங்க. அது வந்து ஒரு சூழ்நிலை இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் தானே தவிர்த்து வேற ஒன்றும் கிடையாது. இதை வந்து அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும். அங்க அரசாங்கம் என்ன செய்யணும்? சரி, பரம்பரை சித்தை வச்சு நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி. என்ன பாதுகாப்பு இல்லாததான் எங்களுக்கு. அந்த பாதுகாப்பு அவங்க தான் கொடுக்கணும் அரசாங்கம். அது கொடுத்தாங்கன்னா இப்ப இந்த பிரச்சனை எங்களுக்கு வராது இல்ல. என்ன சார்? அது அலோபதி மருத்துவம் இங்க நாங்களே போட்டிருக்கோம். எங்க பைலாஸ்ல அலோபதிக்கு மருத்துவம் பார்த்தாங்கன்னா அவங்க சித்த வைத்தியர் நாங்க ஏத்துக்க மாட்டோம். எங்க சங்கத்துல நாங்க தமிழகத்தில் உள்ள அத்தனை சங்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு சின்ன அலோபதி மருத்துவையோ அலோபதி ஊசி போட்டாலோ நாங்க சங்கத்துல நாங்க சேர்த்துக்க மாட்டோம். அவங்களை கைது செய்தாலும் நாங்க போய் கேட்க மாட்டோம். எங்களுடைய பரம்பரை சித்த வைத்தியர்களை கைது செய்தாலோ இல்லை அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைனாலோ கண்டிப்பாக அகில இந்திய சித்த வைத்திய சங்கம் முன்னாடி நின்று இன்னி வரைக்கும் அவங்களுக்கு போராடி அத்தனை பிரச்சனை விட்டுட்டு என்னோட சங்கம் 100 ஆண்டு கடந்த சங்கம் பதிவில். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஜாமான்களாக இருந்த சங்கம் இது. இம்காப்ஸை கொண்டு வந்தாங்க நம்மளுடைய மூதாதிரியர்கள் தான், எஸ்கேபி கொண்டு வந்த மூதாதிரியர்கள் தான். இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு கம்பெனிகள் இருக்குது இன்னைக்கு. உங்களுக்கு அத்தனை கம்பெனிகளும் நம்ம மூதாதிரியர்கள் போட்ட இன்னைக்கு விதை தான் இன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு வளர்ந்து நிற்கிது ஆலமர உச்சமா. நீங்கள் தான் நான் தமிழக அரசு என்ன சித்தாவுக்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்ப சார் சித்தாவுக்கு பாத்தீங்கன்னா 1972 அப்புறம் காலேஜ் வந்துச்சு. அந்த காலேஜில் போயிட்டு அதுக்கு கோச்சிங் கொடுத்தவங்களும் பரம்பரை சித்த வைத்தியர்கள் தான். இப்போ இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இதில் வராதுன்னு நீங்கள் சித்த வைத்தியர் சொன்னீங்களா? பாஷாணம், செந்தூரம், சுண்ணம், நவபாஷானம்லாம் வந்து யார் செய்வாங்கன்னு கேட்டால் பரம்பரை சித்த பாரம்பரியமாக வந்த குடும்பம் தான் செய்ய முடியும். எல்லாரும் எடுத்த உடனே செய்ய முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தலைமுறை ப்ராசஸ்லாம் இருக்குது சார். அவங்க உள்ள அந்த ப்ராசஸை வந்து அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது படித்தவங்களை உங்கள் காலேஜ். இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய விஷயம். இந்த பரம்பரை தான் பாதுகாக்க சொல்கிறோம் நம்ம. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். என்ன சொல்ல, பல்வேறு வியாதிக்கு மருந்து இருக்குது உங்களுக்கு எல்லாமே சித்தாவில். எதுவுமே மருந்து இல்லாமல் கிடையாது. சரியான முறையில் தேடல் இல்லாமல் போய் தான் மக்கள் மாட்டிக்கிறாங்களே தவிர்த்து அந்த சரியான இதை வந்து அரசாங்கம் தான் எங்களுக்கு ஏற்படுத்தி விடுவோம். இன்னாருக்கு இந்த இடத்துக்கு போங்க, இந்த மருத்துவம் இருக்குது, இந்த மருந்தை சாப்பிட்டா க்யூர் ஆகும்னு சொல்லிட்டு விட்டாங்கன்னா அப்புறம் இப்போ கொரோனாவில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நானே பார்த்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் பேர்களுக்கு கபசுர குடிநீர் பேஷண்ட் அட்டன் பண்ணோம். எந்த ஒரு இதுவுமே கேட்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா வடலூரில் நாங்கள் கொடுத்தோம் சார். வடலூரில் ஒரு ஆள் கூட இறக்கல. அங்கே இருக்கிற ஒரு 1500 பேர் தொடர்ந்து 3 ஆண்டுகள் கஷாயம் கொடுத்துக்கிட்டு தான் இருந்தோம். 3 நாள் தான் 3 நாள் குடிப்பாங்க. 10 நாள் டு 3 நாள் 10 நாள் டு 3 நாள் தான் கொடுப்போம். எந்த ஒரு இறக்கவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சித்தாவை முழுமையாக நீங்கள் நம்பி வந்தீங்கன்னா வெற்றி பெறலாம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆனால் சித்தா இப்போ நம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அலோபதிக்கு போகிறாங்க. அது ஒரு மிக பொறுத்து அது ஒரு மருத்துவம் தான். அந்த மருத்துவத்தை குறை சொல்ல வரல. சித்தா வந்து மிக உயர்ந்த மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம். அது மட்டும் இல்லாமல் சித்தாவில் என்ன உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் கேட்டால் டயட் மெடிசன்ஸ் உங்களுக்கு நம்ம எல்லாமே மூலிகைகள் தான். நம்ம கீரை சாப்பிட்ற மாரி தான் எல்லாமே. நம்ம உடம்புல உடனே அப்சார்ப் பண்ணணும். மற்ற மெடிசனுக்கு இது கூட வித்தியாசம் இருக்குதாங்க அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே வந்து ஞானத்துக்கான மூலிகை. எந்த மருத்துவத்திலே ஞான ஆடியதை பற்றி சொல்லிங்க. வள்ளல் பெருமானை சொல்லியிருக்காருல்ல, கரிசலாங்கண்ணி தூதுவளை முசுக்கு நீ இதை கொண்டு ஒரு மண்டலம் உட்கொண்டா உங்களோட உடம்புல மெட்டபாலிசம் மாதிரி ஞானத்துக்கான வழிமுறைகளை காமிக்குன்னு சொல்றாங்க. மன அமைதிக்கு இருக்கு. எல்லாத்துக்குமே நம்ம சித்தாவில் உங்களுக்கு மெடிசன் இருக்குன்றதுனால விலைக்கு போராடிட்டு இருக்கோம். இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா சார், சார் கேட்ட ஒரு சரியான கேள்வி. இப்ப பாரம்பரியமா சொன்னீங்கல்ல, இப்ப எங்க தாத்தா வந்து 3 தலைமுறை
எங்கள் தாத்தா வந்து 3 தலைமுறை, இப்போ இவங்க பாட்டில் 2 தலைமுறை இருப்பாங்க. இது பாரம்பரியமாக வரும்போது ஒரு சில மெடிசன் ப்ராசஸை எங்களுக்கு தெரியும். அந்த ப்ராசஸை எடுத்தால் தான் செய்ய முடியும். இப்போ மூப்புன்னு ஒன்று சொல்லுவோம், பூநீர் செய்கிறதுக்கு ஒரு 3 மாதம் தான் வரும். இப்போ நாங்கள் நாளைக்கு பௌர்ணமி போய் எல்லாம் எடுப்பாங்க, பௌர்ணமி போய் எடுத்துகிட்டு வருவோம் அந்த பூநீர்லாம். அந்த மாரி இது வந்து ஒரு அற்புதமான விஷயம். கடவுள் நிறைய இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க சங்கத்துல நாங்க ஒரு சான்று கொடுக்குறோம் சார். அகில இந்திய சித்த வைத்தியர் சங்கம் உறுப்பினர் சான்று ஒன்று கொடுக்குறோம். ஒரு ஐடி கார்டு கொடுத்துருவோம். அவங்க மாட்டிக்கிட்டு செய்வாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணாங்கன்னா அது எங்களுக்கே தெரிவிக்கலாம். மேக்சிமம் அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஃபிக்ஸட் பண்ணியிருக்கிறோம். அனைத்து சங்கங்களும் தமிழகத்தில் ஒன்று கூடி இப்படிதான் அதை நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருக்கோம். அது பிரகாரம் தான் செய்வாங்க. அதை மீறி செய்தாங்கன்னா அதை சங்கமே நடவடிக்கை எடுக்கும் அந்த சித்த வைத்தியர்கள் மேல. என்ன சார்? இது வந்து சார் நாங்கள் மீட் பண்ணோம். அரசாங்கத்தை நான் குறை சொல்ல வரல. என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இதனுடைய கண்ட்ரோல் வந்து சென்ட்ரல் ஆயுஷ் கவர்மெண்ட்ல இருக்கு. இப்போ ஆயுஷ் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட இப்போ நல்லிணத்தில் இருக்கோட எடப்பாடியாரு நாங்கள் இந்த கூட்டணி வச்சு போவாங்க தான் ட்ரை பண்றோம் நாங்கள். ஏன்னா இவங்க ட்ரை பண்ணாங்க, இது அங்கே போறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு அமையல. இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இவங்க மேலே நான் குறை சொல்லலை. இவங்க இது வரைக்கும் பாதுகாப்பு கொடுத்தாங்க, எந்த ஒரு இடைஞ்சலும் கிடையாது இவங்க மேலே. நம்ம திராவிட திமுக ஆட்சியில் எந்த ஒரு இடைஞ்சலும் எங்களுக்கு கிடையாது, நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்ட்ரல் தான் ரிலீஸ் பண்ணணும். ஆயுஷ் வரைக்கும் போயிட்டு வந்ததில் பார்க்கும்போது ஆயுஷ் கவர்மெண்ட் இங்கே நல்லிணக்கத்தோடு தான் செயல்படுத்த முடியுங்க. சார் எப்பவுமே சார் பார்த்தீங்கன்னா அவங்க மருத்துவ சார் எந்த காலத்துலையும் கிட்னி வந்து நம்மளுடைய சித்த மருத்துவம் சாப்பிட்டு வீணாகாது சார். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, சரியான மருந்துகளை எடுத்துக்கிட்டு சரியான முறையில் அவங்க பக்கமாக வந்தாங்கன்னா கிட்னி இன்னும் நாங்கள் வீணாக போகிற கிட்னியை கிரியேட்டிவ்லாம் ஹெவி லெவலில் இருக்கிறத எங்கள்கிட்ட வந்துட்டாங்கன்னா டயாலிசிஸ் பண்ணாமல் இன்னமும் காப்பாற்றிக்கிட்டு தான் சார் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை சார். நீங்கள் எடுக்க வேண்டிய மூலிகை சிறுநீர் சாதாரணமாக நம்ம எடுத்து டயட் ஃபுட்டில் கொண்டு வரலாம் சார். இப்போ எடுக்கிறது கிடையாது. இதுக்கு மெயின் காரணம் இப்போ நீ கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, இதனாலலாம் கிடையாது சார். இன்றைய உணவு முறைகள் மாற்றி அமைக்கப்பட்டு விட்டது. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் உணவு எல்லை மீறி போயிடுச்சு. இதுக்காக நாங்கள் ஒரு இயக்கமே பண்ணி இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இப்போ அரிசி நெல்லுங்கள்லாம் கொண்டு வந்துருக்கோம். எல்லா இயக்கத்தோட ஒன்று கூடி செக்கு எண்ணெய்லாம் நாங்கள் தான் கொண்டு வந்தது. நிறைய விஷயங்கள் நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய இயக்கம். இதுக்கு என்ன பண்ணால் மரபணு மாற்றம் அந்த முட்டுட்டு நம்ம வந்து இயற்கைக்கு போனாதான் அந்த கிட்னியோட பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி அந்த பிரச்சனை வந்ததுங்களா, உணவு தான். இல்ல சார், இது வரும் சார். நீங்க வந்து நம்ம என்ன சார் உணவு பரிமாற்ற முறை தான் சார், அதை நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். இப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா இயற்கை கலந்த அரிசிகள் கொண்டு வந்தாச்சு. இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்ட தோரம்பருப்பு, மிளகு, ஜீரகம் முதற்கொண்டு வந்துடுச்சு. இதெல்லாம் விற்பனை செய்துக்கிட்டு இருக்கோம். இது அரசாங்கங்களை ஊக்குவிச்சாங்கன்னா நாங்க செய்ய தயாரா இருக்கோம். எவ்வளவு விவசாயிகள் தயாரா இருக்காங்க. இன்னைக்கு அவங்கள வந்து இன்னும் ஊக்குவிக்கணும். அதுதான் சொல்றேன். இயற்கைக்கு இப்ப நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு சார். இப்ப கருப்பு மணி அரிசி நாங்க போனோமா வருஷம் நிறைய விவசாயம் பண்ணிட்டோம், வாங்க ஆள் இல்லை. யானைக்கவனி இப்படி நிறைய இருக்கு உங்களுக்கு. அந்த விஷயம் வாங்கணும். இவங்க யாரு வரணும், நம்ம பீப்புள்ஸ் தான் வரணும். பொதுமக்கள் வந்து இயற்கை மேல் ஆர்வம் கொண்டு வந்தாதான். நீங்க எல்லாத்துலயும் கெமிக்கல் ஆயிடுச்சு சார். நீங்க அந்த கெமிக்கல் நம்ம குறைக்க தான் நம்ம உடல் ஆரோக்கியம். என்னதான் மருந்து மாத்திரை எடுத்தாலும் மருந்து மாத்திரை முடியாது சார். உணவு பழக்க முறை மாற்றணும். எல்லாத்துலயும் பார்த்தா உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. எங்க பார்த்தாலும் யூரியா, பொட்டாசியம் அள்ளி கொட்டுறாங்க. மாறணும் கண்டிப்பா. இயற்கை விவசாயம் மாறினால்தான் நம் உலகமே நல்ல நிலைக்கு வரும். அதுல வந்து இயற்கை விவசாயம் வந்து இந்தியாவில தான் அதிகம் மாற்றணும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அதிக மருந்துகளும் அறிந்த ஆங்கிலேய மருந்து உட்கொள்றது நம்ம தான். நம்ம தமிழ்நாடு அதிகமா எடுக்கிறாங்க. இந்தியாவில் எடுக்கிற தமிழ்நாடு அதிகமாக. ஏன்னா ரைஸ்ல தான் யூரியா அதிகமா இருக்கு. அதிகமான ரசாயனங்கள் கலப்படம் இருக்குது இல்லை. நம்ம அதனால என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, உணவியல் முறையை மாத்தினாலே சரியாயிடும் சார். உங்களுக்கு பழக்க வழக்கம் நிறைய பண்ணிருக்கோம் சார். போராட்டங்கள் நடந்து அது ஒன்றும் பண்ண முடியாது சார். அது வந்து யாரும் என்ன விஷயம் கேட்டீங்கன்னா அது விட்டுலாம். அது வேற மாதிரி போயிட்டு இருக்காது.
இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயம் படிதான் ஆகணும். இயற்கை உணவு மட்டும் பண்றதுன்னா பட்டாபடி நிறைய இருக்குல்ல. அதாவது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னா சார், செல்வத்தில் செல்வம் மக்கள் செல்வம் அச்செல்வமே பெருச்செல்வம்னு சொல்றாரு சார். அதை வந்து நம்ம வந்து இயற்கை வந்து நம்ம கண்டிப்பா வந்து ஒவ்வொரு ஜீவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்துரும் சார். நம்ம வந்து அந்த கருப்படி போக வேண்டியில்ல. சார் கேட்குற கேள்வி தப்பா நினைச்சிக்க வேண்டியில்ல. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரலாம் சார். கண்டிப்பா இயற்கைக்கு மாறி ஆகணும். மாறினாதான் சார் நம்ம வந்து ஆரோக்கியத்தை நோக்கி போக முடியும். இயற்கைக்கு மாறவில்லை என்றால் இன்னும் நம்ம பின்னோக்கி தான் சார் சொல்லுவோம்.